லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இது அவன் லைஃப்லயே முக்கியமான மொமெண்ட். நீ இப்ப இங்கேதான் இருக்கணும், போகக்கூடாது. ஆமா அனிதா, அவன் பரிசு வாங்கறத நீ பார்க்கணும். நம்ம சீஃப் கெஸ்ட் மெடல் அணிவிக்க போறாங்க பார்த்திபனுக்கு. ஒரு நிமிஷம் சார். கங்க்ராட்ஸ் பார்த்திபன். அண்ணா, ரஜினி எங்க? ரஜினி, அடுத்ததாக நம்ம பாக்ஸிங் சாம்பியனுக்கு வெற்றி கோப்பையை வழங்குறாங்க. சாம்பியன் பார்த்திபன். வாவ், சூப்பர். பரிசு தொகையான 10 லட்சம் ரூபாவுக்கான காசோலையை இப்ப நம்ம சேர்மன் வழங்க போறாரு. மிஸ்டர் பார்த்திபன், சாம்பியன் பார்த்திபன், உங்களுக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். மிஸ்டர் பார்த்திபன், இந்த மொமெண்ட்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே. முதல்ல கடவுளுக்கு நன்றி. இந்த நாள் என் லைஃப்ல வந்துடாதான்னு 2 வருஷமா ஒவ்வொரு செகண்டும் தவிச்சிட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு அது நடந்துருச்சு. அதுக்கு காரணம் என்னோட ஒய்ஃப், மை ஏஞ்சல் ரஜினி தான். லவ் யூ ரஜினி. நான் ஜெயிச்சிட்டேன். அப்புறம் இப்படி ஒருத்தர் என் கூட பிறக்கலையேன்னு நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல அண்ணனா, எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ற என் குபேரன் அண்ணன். தேங்க்ஸ் சொன்னா சண்டைக்கு வருவாரு. அவர் எப்பவுமே இதே மாதிரி என் கூடவே இருக்கணும். என்னன்னா இருப்பீங்கல்ல? மூணாவதா சொல்லணும்னா என்னோட கோச் தென்றல். நான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் என்னை விட்டு கொடுக்காம இங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, என்னை கைட் பண்ணிருக்காங்க. அதோட அவங்க இல்லைன்னா இந்த வெற்றி சாத்தியமே இல்லை. அவங்களுக்கு நான் ஒரு சாரியும் நிறைய நன்றியும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பார்த்திபா,
இனிமே இந்த ஃபைட் எல்லாம் வேண்டாம், சரியா? சொல்லு, வேண்டாம்ல? ஏங்க? வேண்டாம். என்னால உன்னை இப்படிலாம் பார்க்க முடியல பார்த்திபா. நீ தோத்து போயிட்டேன்னு சொன்னவங்க முன்னாடியே ஜெயிச்சு காமிச்சிட்ட. போதும் பார்த்திபா. நீ அங்க சண்டை போட்ட ஒவ்வொரு செகண்டும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உயிரே கையில இல்ல. நீங்க என்னங்க, நான் இதை வச்சு எவ்வளவுலாம் பிளான் பண்ணிருக்கேன். பிளானா? என்ன பிளான்? ஏங்க, தாலி செயின் வாங்க தானே காசு கிடைச்சிருக்கு. அடுத்து இதே மாதிரி 25 லட்சத்துக்கு ஒரு மேட்ச போட்டு அந்த அனிதாவோட கடனையும் அடைச்சிடணுங்க. இத பாரு, அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் வச்சிருந்தா அதை ரப்பர் போட்டு அழிச்சிட சொல்லிட்டேன். இதெல்லாம் கொன்னுடுவா அப்படியே. ப்ளீஸ் பார்த்திபா, நாம வேலை பார்த்து சம்பாதிச்சு கடன் அடைச்சுக்கலாம். நமக்கு தான் வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. ரிஸ்க் எதுலதான் இல்லைன்னு நான் அம்மா கிட்ட கூட சொன்னேன். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது எப்பா சாமி போதும், இனிமே இதெல்லாம் வேண்டாம்பா, இந்த பக்கமே நான் உன்னை விட மாட்டேன். என்ன என்ன முழிக்கிற? உன் மொழியே சரியில்லையே. எனக்கு தெரியாம ஏதாச்சும் செஞ்சேன்னு பாத்துக்கோ. எதுவும் பண்ணாத. எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. எப்படி இருக்க வேண்டியவ நீ? உள்ள வரலாமா? வாங்க. என்ன பார்த்திபா, கரடி மாதிரி உள்ள வந்துட்டனா? ஐயோ, அண்ணே, ஆமான்னு சொன்னா ரஜினிகிட்ட வீட்டுல போய் அடி வாங்கணும். இல்ல இல்ல, சும்மா சும்மாண்ணே. மாமா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நான் ஆஃபீஸ்க்கு போகணும், கொஞ்சம் வேலை இருக்கு. ஏகப்பட்ட கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி ரஜினி, நீ கிளம்பு. நான் பத்திரமா இவனை வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். சரி மாமா, வரேன். பார்த்திபா, ரஜினியோட முகத்தை நீ கவனிச்சியப்பா? அவளை இது வரைக்கும் நான் இவ்வளவு சந்தோஷமா பார்த்ததே இல்ல. அவளோட முகம் இன்னும் பிரகாசமாயிருச்சு. அவ இப்படியே இருக்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்வேன். அது எனக்கு தெரியும் பார்த்திபா. சரி, கிளம்பலாமா? கிளம்பலாண்ணே, ஆனா வீட்டுக்கு இல்ல. வீட்டுக்கு இல்லையா? அப்ப வேறங்க? நேரா கடைக்கு போறோம். தாலி செயின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறோம். அப்படி போடு பார்த்திபா. சூப்பர், போலாமா? போலாம். சரிப்பா. மேடம், என்னாச்சு உஷா? மீட்டிங் முடிஞ்சிருச்சா? நல்லபடியா போச்சுல? கேன்சல் ஆயிடுச்சு மேடம். பாஸ் ரொம்ப கோவத்துல இருக்காரு. இவரை நம்பாதீங்கன்னு அப்பயே சொன்னல. என்னாச்சு ரஜினி? பாக்ஸிங்ல பார்த்திபன் ஜெயிஸ்டார் நீங்க, ஆனா இங்க நீங்க என்கிட்ட தோத்துட்டீங்க. ஏய், என்ன உன்னை மேடம்னு கூப்பிடணுமா? முதல்ல உள்ள போய் பாஸ பாரு, அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன் உன்னை மேடம்னு கூப்பிடணுமா இல்ல ரஜினின்னு கூப்பிடணுமான்னு. First you go and see.
எக்ஸ்கியூஸ் மீ சார். நில்லுங்க. எங்க வந்தீங்க? உங்களுக்கும் இந்த ஆபீஸ்க்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. Get out. ஐயோ சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. Stop it. நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? நான் இந்த கம்பெனியோட பாஸ். நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களா? சார் நான் ராகுல் கிட்ட எல்லாமே. Shut up ரஜினி. Who the hell are you to decide? உங்களால முடியாதுன்னா நீங்க எங்கிட்ட எல்லாம் வந்து பேசியிருக்கணும். ராகுல் பிரசன்ட் பண்ணுவார்னா உங்ககிட்ட நான் ஏன் அந்த பொறுப்பை ஒப்படைக்கணும்? இல்ல சார், அது அவர்தான். போதும். திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. தப்பு செஞ்சது நீங்க. அடுத்தவங்களை குறை சொல்றத முதல்ல நிறுத்திட்டு உங்க தப்ப அக்செப்ட் பண்ணிக்கங்க. இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் உங்களுக்கு அவ்வளவு சொல்லியிருக்கேன். நீங்க பண்ண தப்புனால இன்னைக்கு என் கம்பெனி பிளாக் மார்க் வாங்கி நிக்குது. அப்படி பர்சனல் ஒர்க் தான் முக்கியம் நினைக்கிறீங்கன்னா நீங்க எல்லாம் எதுக்கு வேலைக்கு வரீங்க? உங்களை டெர்மினேட் பண்ணியாச்சு. நீங்க இந்த வேலைக்கு மட்டும் இல்ல, எந்த வேலைக்கு லாயக்கு இல்ல. கெட் லாஸ்ட். என் கம்பெனிக்கு உங்களை மாதிரி ஒரு irresponsible எம்ப்ளாயி தேவையே கிடையாது. ஆல் ரைட் ரஜினி, நீங்க போலாம். இனி எந்த தொந்தரவும் இல்லாம உங்க பர்சனல் ஒர்க்க பார்க்கலாம். உங்களுக்கும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கும் பிரச்சனை இல்ல. சார் ப்ளீஸ் சார். டோன்ட் வேஸ்ட் மை டைம். ப்ளீஸ் கோ. என்ன ரஜினி, பாஸ் என்ன சொன்னாரு? இந்த கம்பெனிக்கு நான் மட்டும்தான் உழைச்சேன்னு டிராமா போட்டியே, அது எல்லாத்தையும் கிழிச்சிட்டாரா? இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு பேச உனக்கு வெக்கமா இல்ல? இது துரோகம் கிடையாது. This is called strategy. இதோ பாரு, உனக்கும் எனக்கும் இருக்கிற பகை தான். இந்த காதல்லையும் போர்லையும் எல்லாமே நியாயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உனக்கும் எனக்கும் நடுவுல நடந்த போர்ல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா நீ தோத்துட்ட. பாத்திவா, இவ்வளவு செயின் பார்த்திருக்க, ஒண்ணு கூட உனக்கு பிடிக்கல? அண்ணா, என் லைஃப்ல முதலா வாங்க போற நகைன, அதுவும் என் ரஜினிக்காக காலம் முழுக்க என் காதல சொல்லிக்கிட்டே இருக்க போற நகைன எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கணும். கரெக்ட் தான் பார்த்திவா. அதோட உன்னால நகை வாங்க முடியாதுன்னு நக்கலா பேசினா எல்லார் முகையும் உடைக்கணும். நான் அப்படிலாம் நினைக்கலண்ணே. சொல்ல போனா நான் அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். அவங்க அப்படி பேசலன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா?
அதோட ரஜினி முகத்துல சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும். எனக்கு அது போதும். இந்த விஷயத்துல நீயும் ரஜினியும் ஒண்ணுதான். அவங்க மேல எப்படித்தான் உங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குதோ தெரிய மாட்டேங்குது. அவங்க மேல கோவத்தை காட்டுறதை விட ரஜினி முகத்துல சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்க்கறதுதானே முக்கியம். உங்க நல்ல மனசுக்கு நீங்க 2 பேரும் எப்பவும் இப்படி சந்தோஷமாவே இருப்பீங்க. சரி பார்த்திபா, உனக்கு பிடிச்ச நகை பாருப்பா. சார் அது காட்டுங்க. அதோ அதை எடுத்து காட்டுங்கண்ணா. அண்ணா, சொல்லுப்பா. இது ஓகே இல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா. ரஜினிக்கும் சூப்பரா இருக்கும். அண்ணா இது எடுங்க. இந்தாப்பா. அண்ணா சார் இது எவ்வளவு? இது 15 சவரன் பா. சூப்பர்ண்ண. இது நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கறதுண்ணே. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் ரஜினிக்கும் பிடிக்கும்ண்ணே. ஆமா பார்த்திபா. பில்லு போடலாமா? சரி, இதை பில் போட்டுங்க. சரி தம்பி. சரி பார்த்திபா, நான் போய் பில் கவுண்டர்ல பார்க்கறேன். சரி. நிறுத்துங்க போதும். அண்ணா கொஞ்சம் கீழே இறங்கி விடுங்க. ஏப்பா நிப்பாட்ட சொன்ன? அண்ணா இதுக்கா? இத புடிங்க. கொடு. அத கொடுங்க. எது? அது. இப்போது அடிக்கிற அடியில் தாரத்தப்பட்டை சும்மா கிழிந்து தொங்க வேண்டாமா? ஓ, பட்டையை கிளப்புங்கள் என்று சொல்கின்றீரோ? போ அடிங்க. இருப்பா. ஏய் சங்கரி, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போய் பார்த்திபனுக்கு ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வா. போ. நோ 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 நோ. ஓய், அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. நீ சண்டை போட்டு ஜெயிச்சு சாம்பியன் ஆகி வந்திருக்க. இந்த ஊர்க்கண்ணு முழுக்க உன் மேலதான் இருக்கும். அதுக்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிச்சு தான் உள்ள போகணும். அண்ணா இருங்கண்ணே. அம்மா என் செல்லம் எங்க? மை டார்லிங், மை ஏஞ்சல். நான் ஜெயிச்சதை என் பொண்டாட்டியாலதான். அவ வந்து ஆரத்தி எடுத்து இந்த நெத்தியில திலகம் வச்சு விட்டாதான் நான் உள்ளேயே வருவேன். அவ்வளவுதானே? இரு, ரஜினி உள்ளதா இருப்பா போல. நான் போய் கூட்டு வந்துடுறேன். முதல்ல இந்த கப்ப புடி.
பாத்திமா ஆ, எங்கண்ணே ரஜினி வராளா? இல்ல பாத்திமா, ரஜினி ஆபீஸ் போறேன்னு சொன்னால, உள்ள அவள ஆளை காணோம்பா. இவங்களை கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இரு, அவளுக்கே ஃபோன் பண்ணி கேட்டா தெரிஞ்சிட போகுது. பண்ணுங்கண்ணே. ஹலோ ரஜினி, நாங்க அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டோம்மா. ஆமா, நீ எங்கம்மா இருக்க? மாமா, நான் ஆன் த வே தான் வந்துட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா. நீ இங்க வந்து ஆரத்தி எடுத்தாதான் பார்த்திவன் வீட்டுக்குள்ளேயே வருவேன்னு அடம் பிடிக்கிறாம்மா. அதனால சீக்கிரம் வந்துருமா. இந்த பாரு, பாத்து வாமா, பாத்து வா. சரி மாமா. சரிம்மா சரிம்மா, வச்சிரு. அம்மா, என்னாச்சுண்ணே? வந்துட்டு இருக்கலாமா பாத்திபா, இப்ப வந்துருவா. நாம அதுக்குள்ள சின்னதா ஒரு டான்ஸ் போட்டுருவோமா? போட்டுருவோம். அடிங்கப்பா. எவ்வளோ பெரிய ஹாப்பி மொமெண்ட் பார்த்திபா. ஆனா அந்த சந்தோஷத்தை முழுசா ஷேர் பண்ணிக்க கூட எனக்கு அதிர்ஷ்டம் இல்லையே.